சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே தாமரை எல்லாரும் டைனிங் டேபிளில் உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு தாமரை வேகமாக ஓடி போய் வாந்தி எடுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அப்பத்தா மனசுக்குள்ள கொஞ்சம் இதாக இருக்காங்க. என்ன இவ வாந்தி எடுக்கிறா, முகமும் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா தாமரையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தாமரை வாந்தி எடுத்ததை பார்த்ததுமே சாவித்திரி வந்துட்டு, என்ன தாமரை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னன்னு தெரியலம்மா, உடம்பே ஒரு மாதிரியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், சரி முகத்தை கழுவிட்டு வா உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பார்த்தா அசந்து போய் உட்காந்துடுறாங்க. அப்பத்தா இதையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடியே தாமரை உனக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், தெரியல அம்மாச்சி, என்னன்னே தெரியல, உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, கிறுகிறுன்னு வர மாதிரி இருக்கு, சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், இங்க அப்பத்தாவுக்கு கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்கு. சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குதா, என்ன இவ வயசு பிள்ளையா வேற இருக்கா, ஆண்டவா எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வா தாமரை வேணா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் அப்பத்தா வந்துட்டு, எதுக்கடி ஆஸ்பத்திரி வரைக்கும் போகணும், என் பேத்தி தான் டாக்டராக இருக்காளே அவளையே கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், அப்பந்தான் சாவித்திரி வந்துட்டு, எம்மா அவள் டாக்டருங்கிறத உன்னோட நிறுத்திக்க, உன்னையே அன்னைக்கு என்னமோ காப்பாற்றினாதான், அதுக்காக அவள் இன்னும் டாக்டருக்கே படித்து முடிக்கலை, டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறவளை முழுசாக டாக்டர்னு சொல்கிற, அவள் பாட்டுக்கு வந்து என் மகளை பார்த்து ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி எதுக்கு எங்களை பயமுறுத்துறதுக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போய்க்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், சும்மா இருடி, அடியே மலரு போய் தமிழை நான் கூப்பிட்டேன்னு சொல்லி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், சரிங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு மலர் வேகமாக போய் தமிழை கூப்பிடுறாங்க. என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், இல்லை தமிழ், தாமரைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, உன்னைய அம்மாச்சி கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, என்ன ஏதுன்னு கொஞ்சம் எட்டி பார்ப்பியான் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், அக்கா நான் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு தான் இருக்கேங்க்கா, நான் இன்னும் முழுசாக படித்து முடிக்கலை, எனக்கு என்ன விவரம்னு முழுசாலாம் தெரியாது, சும்மா மேலோட்டமாக வேணா பார்த்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஐயோ பரவாயில்ல தமிழ், என்னன்னாலும் பரவாயில்ல, சும்மா நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு மலர் கூப்பிடவும், தமிழும் பார்த்தா இங்கே வாராங்க. என்ன அம்மாச்சி கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், வா தமிழ், இந்த தாமரையை கொஞ்சம் பாரு, அவன் முகமும் சரியில்லை, அவள் 2 நாளாக ஒரு மாதிரியாக தான் இருக்கா, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், இன்னைக்கு ரொம்ப சோர்ந்து போயிட்டா, அவளை என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், சரிங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தாமரை பக்கத்தில் வரவும், தாமரையும் சாவித்திரியும் பார்த்தா தமிழை முறைச்சி பார்க்குறாங்க. இதை அப்பத்தா பார்த்துட்டு, என்னடி அவகிட்ட மூஞ்சியை தூக்கிக்கிட்டு இருக்கீங்க, அவளை நான் தான் கூட்டிகிட்டு வர சொன்னேன், அவளா ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், தமிழ் தாமரை கிட்ட என்னன்னு கேட்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், தெரியலை, உடம்பெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், இங்கே தமிழுக்கும் சந்தேகம் வருது, இது எல்லாமே மாசமாக இருக்கிறவங்க சொல்கிறதாச்சே, ஆனால் இவ சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, சரி கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், தாமரையும் பார்த்தா கையை நீட்டுறாங்க. தமிழ் தாமரை கையை பிடிச்சு பார்க்குறாங்க. நாடியை பிடிச்சு பார்த்ததுமே தெரிஞ்சு போயிடுது தாமரை கர்ப்பமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தா தமிழுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. கையை பிடிச்சி பார்த்துட்டு இங்கே தமிழ் முகம் மாறவும், என்னடி ஓ முகம் ஒரு போக்கா போகுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பேசுறதுக்கு திணறவும்,
என்னடி மென்னு முழுங்கிக்கிட்டு இருக்க, என்னன்னு பட்டுன்னு சொல்லு. உனக்கு ஒன்றும் தெரியலன்னா தெரியலன்னு கூட சொல்லிட்டு போ, அதுக்காக இப்படி முகத்தெல்லாம் வைக்காத, எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், அது வந்து அப்படின்னு தமிழ் பழையபடியும் மென்னு முழுங்கவும் அப்பத்தா பார்த்துட்டு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா பார்த்தா தமிழ் முகத்தை பார்க்குறாங்க. தமிழை பார்த்தா அப்பத்தாவை பார்த்து தலையாட்டவும் இங்கே அப்பத்தாவுக்கு பார்த்தா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், அவ தான் ஒன்றுமே சொல்லலையே, நீ என்னமோ என்னடி சொல்கிறேன்னு கேட்குற, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும், ஏய் என்னன்னு சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், அது தாமரை கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இங்கே சாவித்திரிக்கு பார்த்தா தலையில் இடியே இறங்கின மாதிரி ஆயிடுது. என்னது, தாமரை கர்ப்பமாக இருக்காளா? ஏய் உனக்கு வைத்தியம் பார்க்க தெரியலன்னா வைத்தியம் பார்க்க தெரியலன்னு எந்திரிச்சிப்போ. என்னமோ கல்யாணம் ஆகாதவள, அதுவும் என் மகளை கர்ப்பமாக இருக்கான்னு சொல்கிற. முன்னாடி நாங்கள் சொன்ன பொய்யை வச்சு இப்போ ஏதோ எங்களை பழிவாங்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், இங்கே பாருங்க, உங்களை பழி வாங்கணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. நான் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லைன்னா வீட்டுக்கு ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு வந்து நீங்களே தாமரையை செக் பண்ணி பாருங்க, எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடும். அப்படி இல்லையா, நாட்டு வைத்தியர் பக்கத்தில் தானே இருக்காரு, அவரையும் கூட கூட்டிகிட்டு வந்து கேட்டு பாருங்க, உங்கள் மக கர்ப்பமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இங்கே சாவித்திரிக்கும் தாமரைக்கும் பயங்கரமாக அதிர்ச்சியாகுது. ஐயோ என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா கிடந்து கதறாங்க. என்ன தாமரை, என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், அம்மா எனக்கு எதுவே தெரியாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா தாமரை கிடந்து பதறிக்கிட்டு இருக்காங்க. ஏய் சொல்லுடி, எதா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காதடி, நான் ஏதாவது திட்டுவேன்னு பயந்துட்டு என்கிட்ட எதுவும் மறைச்சியா, சொல்லுடி, உன் வயிற்றில் வளர குழந்தைக்கு எவன்டி அப்பன், யாருடி காரணம், சொல்லி தொலைடி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கடந்து தாமரையை போட்டு அட்டின்னு அடிக்கிறாங்க. அங்கே கருப்பு மோகனா எல்லாரும் இருக்காங்க. அப்போ கருப்புக்கு பார்த்தா சந்தேகம் வருது. அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு பார்த்தா அப்பத்தா பக்கத்தில் போய், என்னடா கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்குறாங்க. இல்லை அம்மாச்சி, அந்த கண்மணிக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்கிறதுக்காக தாமரை அன்னைக்கு ஒரு நாள் ஹோட்டலில் போய் தங்குச்சு பார்த்தீங்களா, எனக்கு அந்த இடத்துல தான் சந்தேகமாக இருக்குது. பத்தாவதுக்கு தாமரை அந்த ஹோட்டலில் ஒரு நாள் ராத்திரி பூரா இருந்திருக்கு. ஏ தாமரை, அங்கே ஏதும் தப்பு நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்கவும், இல்லை கருப்பு அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு தாமரை அழுதுகிட்டே சொல்லவும், ஏய் நல்லா யோசிச்சு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும், அன்னைக்கு நான் போனேன், ஹோட்டலில் தங்கினேன். நைட்டு அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற ஒரு வெயிட்டர் வந்து ஜூஸும் கொடுத்தான். நான் குடித்தேன். குடித்ததுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டேன். காலையில் எந்திரிக்கும் போது கூட நான் வச்ச அலாரம் கூட அடிக்கலையா அப்படின்னு நினச்சி ரொம்ப லேட்டாக எந்திரிச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது, என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரை அழுகவும், என்னடி இம்புட்டு பெரிய குண்டை தூக்கி தலையில் போடுற அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போதான் தமிழ் வந்துட்டு, அம்மாச்சி எனக்கு என்னமோ கருப்பண்ணன் சொல்கிற மாதிரி அந்த ஹோட்டலில் தான் தப்பு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஜூஸ் குடிச்சிருக்கேன்னு தாமரை சொல்கிறா. ஏன் இவளுக்கு ஜூஸில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து இவளோட அனுமதி இல்லாமலே இவளை ஏன் பலாத்காரம் பண்ணி இருக்கக்கூடாது, அதனால் இவன் ஏன் உண்டாகி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் இங்கே வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தா பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது.